ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வாசனை வார்த்தைகள். இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. யாத்ராகமம் 30வது அதிகாரம் 37வது வசனம். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நம்மை எடுத்துச் செல்லும் வல்லமை வசனங்களுக்கு உண்டு. அதேபோல் முன்பு நிகழ்ந்த சம்பவங்களை நாம் திரும்பி பார்க்க செய்யும் வல்லமை வாசனைக்கு உண்டு என்று கூறுகிறார் ஹெலன் கெல்லர். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். 120 வார்த்தைகள் உள்ள ஒரு பட்டியலை சிலரிடம் கொடுத்து அதை வாசிக்க சொன்னார்கள். அந்த பட்டியலில் 60 வார்த்தைகள் வாசனை சம்பந்தமானவை, மற்ற 60 வார்த்தைகள் வேறு வகையானவை. இவற்றை அங்கும் இங்குமாக மாற்றி கொடுத்திருந்தார்கள். அதை வாசித்த பொழுது மூளையில் நடந்த மாற்றத்தை கவனித்தார்கள். ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் மூளையில் வார்த்தைகளை நினைவில் வைத்து கொள்கிற பகுதியில் துடிப்பு ஏற்பட்டது. அதேபோல் மூளையில் வாசனையை உணர்கிற பகுதியிலும் துடிப்பு ஏற்பட்டது. எனவே அந்த வாசனைக்கும் வார்த்தைக்கும் மூளையில் தொடர்பு ஏற்பட்டிருப்பதை உணர முடிகிறது. வாசனையை நினைத்தால் வார்த்தை நினைவுக்கு வரும், வார்த்தையை நினைத்தால் வாசனை நினைவுக்கு வரும். இவ்வாறு வாசனையோடு தொடர்புடைய சம்பவங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதை காண முடிந்தது. எருசலேம் ஆலயத்தில் தூபவர்க்கம் பயன்படுத்தப்பட்டது. ஆலயத்துக்கு சென்றால் அங்கு தூபவர்க்கத்தின் வாசனை இருக்கும். ஆலயத்தில் பயன்படுத்திய இந்த தூபவர்க்கத்தை தயாரிக்கிற அதே முறையில் வேறு எவரும் தங்கள் சொந்த உபயோகத்துக்கு தூபவர்க்கம் தயாரிக்க கூடாதென்று தேவன் எச்சரித்திருந்தார். ஏனெனில் ஒரு விசுவாசி இந்த வாசனையை முகரும்போது தேவ ஆராதனை மட்டும்தான் நினைவுக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த வாசனையை முகர்ந்த மாத்திரத்தில் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வருவது நல்லதுதானே? தேவனை தொழுது கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வர உங்களுக்கு எது உதவுகிறது? வார்த்தையா, வாசனையா? தேவனுடைய வசனங்கள் வார்த்தையாகிய இயேசுவை பிரதிபலிக்கிறது. அந்த வார்த்தைகள் வாசனையாக நம் குடும்பத்திலும் பிள்ளைகள் மத்தியில் தினமும் நம் வாழ்வில் வலம் வர வேண்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.